அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் மகா கந்த சஷ்டி. கந்த சஷ்டி விரதத்தை பலர் பலவிதமாக இருந்து வராங்க. சிலர் 48 நாட்கள், சிலர் 21 நாட்கள், மற்றும் சிலர் 6 நாட்கள், மற்றும் சிலர் ஒரே ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள். அந்த ஒரு மகா கந்த சஷ்டி விரதம் நாளைய தினம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையான நாளைய தினம் வர இருக்கு. இந்த சஷ்டி விரதத்தை, அதாவது மகா கந்த சஷ்டி விரதத்தை நாம் எப்படி அனுஷ்டித்தால் முருகரின் பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் சில விதமான அதாவது ஒரு பொழுது முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு இது நமக்கு சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த விரதத்திற்கு பெயர் நத்த விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, காலையில் எழுந்துக்கணும். நம்ம இப்போ துலா ஸ்நான நேரம் அப்படின்னு பேர். அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்வது நமக்கு ரொம்ப சிறப்பு. அதனால் அந்த மாதிரி எழுந்து நல்லா தலைக்கு குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு இதில் எண்ணெய் வச்சு குளிக்கணுமா, எண்ணெய் வைக்காது குளிக்கணுமா, இப்படி சில டவுட்ஸ் இருக்கும். எண்ணெய் வைக்காது அப்படியே குளிப்பது சிறந்தது. அப்படி இல்லைங்க, எங்கள் தலையில் எண்ணெய் இருக்குது, நாங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படியும் செய்து கொள்ளலாம். இப்போ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ தலைக்கு குளிக்கக்கூடிய அந்த வேலை. அடுத்து முருகரினுடைய படம், விக்கிரகம் அல்லது வேல் இந்த மாதிரி இருந்தால் படத்திற்கு நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலி சிகப்பு பூக்கள் ரொம்ப சிறந்தது. விக்கிரகம் வேல் இருந்தால் பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் பண்ணுங்க. பஞ்சாமிர்தம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன், இன்னும் ஜாஸ்தியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை இவற்றால் நாம் தனித்தனியாக அபிஷேகம் செய்து நல்ல ஒரு சுத்தோதகத்தினால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி அஷ்டோத்திரங்கள், முருகரினுடைய போற்றிகள், அஷ்டோத்திரங்கள், கந்தசஷ்டி கவச்சங்கள் படித்து நாம் பூஜையை பூரணம் செய்து கொள்ளலாம். காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது. மாலையில் கோவிலுக்கு போயிட்டு, இல்லை நீங்கள் காலையில் கூட கோவிலுக்கு போங்க அல்லது மாலையிலையும் போங்க. கோவில்லையும் தீபத்தை 6 தீபத்தை மட்டும் மறக்காதீங்க. வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி 6 தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு கோவிலில் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இரவு 8 மணிக்கு மேலே சாப்பாடே சாப்பிடுங்க. சுவாமிக்கு கூட நீங்கள் சமையலெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நல்லா படைச்சிட்டு அதையே நீங்கள் சாப்பிடலாம். இது ஒரு வகையான விரதம். அப்போ காலையிலேருந்து நாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, பால், பழம் சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைங்க நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். இப்படி இருப்பது ஒரு விதமான விரதம். அல்லது இது எங்களால் முடியாதுங்க அப்படின்னா காலையில் எதுவும் சாப்பிடாதீங்க. பூஜையெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். மதியம் சாப்பாடு சாப்பிடுங்க. இரவு டிஃபன் எடுத்துக்கோங்க. இந்த மதிய சாப்பாடு, நைட்டு டிஃபன் இது எல்லாமே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஏதோ சாப்பிட்டேன், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு சாப்பிடுங்க. ரொம்ப நிறைய சாப்பிடாமல் ஸ்லோகங்கள் படிப்பது, பாராயணங்கள் செய்வது, கோவிலுக்கு போவது இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்க அன்றைய தினம் முழுவதும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், வெறும் பால் பழம்தான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட சாப்பிட மாட்டேன், வெறும் நீர் தான் நான் குடிப்பேன், நிர்ஜலமாக இருப்பேன் அப்படின்னா தண்ணி கூட குடிக்கக்கூடாது, ஆனால் நீர் அருந்தலாம், அதற்கு தோஷம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு மறுநாள் திருக்கல்யாணம் அன்று நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கலாம். இப்படி 4 விதமான விரதம் இருக்குது. உங்களால் எது முடியுமோ, உங்களுடைய உடம்புக்கு எது சரிப்படுமோ, உங்களுடைய மனம் எது சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து பலர் பலவிதமாக நான் 6 படை வீட்டுக்கும் ஒரே நாள் போவேன், அல்லது ஏதாவது ஒரு படை வீட்டுக்காவது நான் போவேன், அல்லது எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் சன்னிதானத்துக்கு போவேன், அப்படி இல்லைனா எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக நினைப்பாங்க. உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய நிலைக்கும் ஏற்றாற் போல் நீங்கள் வணங்குங்க. இங்கே தான் வணங்கணும் அங்கே தான் வணங்கணும் கிடையாது. நமக்கு அன்றைய தினம் என்ன
எழுதப்பட்டுள்ளதோ அது நமக்கு நிச்சயமாக நடக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் முருகப்பெருமானை மனசார தியானம் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் மனசிலேயே பேசுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி, இது எல்லாமே உனக்கு தெரியும் முருகா, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டுங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தோல் வியாதிகளால் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அவர்கள் நாளைய தினம் உப்பு மிளகு முருகப்பெருமானினுடைய அந்த துஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போடுங்க. ஒருவேளை உங்கள் ஊரில் அந்த துஜஸ்தம்பம் இல்லை, கொடிமரம் இல்லை அப்படின்னாக்கா கோவில்லையே கோவிலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பக்கமாக நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி செய்வதின் மூலமாக அந்த தோல் வியாதிகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, கடனை அடைப்பதில் முருகப்பெருமானுக்கு நிகர் அவர்தான். ஏன் அப்படின்னா, அங்காரக பகவானினுடைய அதிதேவதை முருகப்பெருமான் தான். அதனால் கடன் முருகப்பெருமானை வேண்டினால் கடன்கள் அடையும். அதனால் முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் என்னுடைய கடன்கள் முழுவதும் அடைவதற்கு உறுதுணை செய்யுங்க அப்படின்னு வேண்டி துவரை தீபத்தை ஏற்றுங்க. அது முழு துவரையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. முழு துவரை நாம் ஒரு டிஸ்போஸ் பிளேட்டில் வச்சு அதில் விளக்கு வச்சு அதில் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் கோவிலில் வையுங்க. வச்சு அவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க, கடன்கள் நிச்சயமாக அடையும். உங்களுக்கு கொடுத்த பணம் வரலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபத்தையே ஏற்றி முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். மகா கந்த சஷ்டி அன்று இந்த அளவுக்கு நாம் பூஜை பண்ணி ஒரு பொழுது இருந்து மனசார அவரை வேண்டினாலே நம்முடைய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அதில் சந்தேகம் கிடையாது. உங்களை போட்டு நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த ஒரு பொழுது காலங்களை காம்ப்ளிகேட் பண்ணி மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். என்ன ஒரு பொழுது இருந்தாலும் மனம் நிம்மதியாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அதனால் நிம்மதியாக இருந்து முருகப்பெருமானை வேண்டுங்க. அவர் நமக்கு என்ன தருணமோ அதை நிச்சயமாக தருவார். அதனால் நாளைய தினம் மகா கந்த சஷ்டியாக இருப்பதினால சிகப்பு மலர்களால் அவரை அர்ச்சனை செய்வது ரொம்பவே விசேஷம். அதனால் சிகப்பு மலர்கள் கிடைச்சா அதை வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு பூக்களால் அர்ச்சனை, ஒரு 108 மலர்களால் அர்ச்சனை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பூக்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பூக்களால் அர்ச்சனை பண்ணி கொஞ்சமாக சிகப்பு அட்சதையை தயார் பண்ணி ஒரு 2 அட்சதை போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். மறுநாள் இந்த பூக்கள் அட்சதை எல்லாமே கால்படாத இடத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி மகா கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த நாம் போடுற வீடியோ உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே காட்டும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். யாரெல்லாம் எங்கெல்லாம் போனீங்க இந்த 6 நாட்களில், முருகப்பெருமான் கோவிலுக்கு எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.